Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் ப்ளே அவர் தனியாக வந்து கம்ப்ளீட் பண்ணதில் இதுதான் வந்து அவரோட ஃபைனல் ப்ளே. இதுக்கப்புறம் 2 ப்ளே எழுதியிருந்தாலுமே அது வந்து ஜான் ஃப்ளெச்சர் கூட கம்பைன் பண்ணி தான் எழுதியிருந்திருப்பார். ஸோ இந்த கடைசி ப்ளேயில் அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றதையும் சீன் வைஸ் டீட்டெயில்டு சம்மரியும் வித் ஃபேமஸ் கொட்டேஷன்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு சிலபஸ் இருக்குது, எக்ஸாமில் இந்த டெம்பஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களால் எல்லா கொஷினுமே ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு டீட்டெயிலாக தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எம்சிக்யூஸ் மாதிரியும் வந்து இன்பிட்வீன் எந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பஸ்டோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து டெம்பஸ்டோட ஃபுல் டைட்டில் வந்து த டெம்பஸ்ட். இதுதான் இது எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1610 ஆர் 1611. ஏன்னா சோர்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல எந்த இயர் எழுதியிருப்பாங்க அப்படின்றது. இந்த 2 இயரில் ஏதோ ஒரு இயரில் தான் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலாண்டில் எழுதியிருக்காரு. பட் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது பார்த்திங்கன்னா 1623 தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெனைசன்ஸ் பீரியடில் எழுதியிருக்காரு. இது வந்து ரொமான்ஸ் ப்ளே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரொமான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 3 ப்ளேவை சொல்கிறாங்க ஷேக்ஸ்பியர் எழுதின ரொமான்ஸில். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இது வந்து லாஸ்ட் ப்ளே அப்படின்றதுலையும் வந்து வரும். லாஸ்ட் ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 5 பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஷேக்ஸ்பியர் பிளேஸ் அப்படின்ற வீடியோலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட் ப்ளே 5 பிளேஸில் வந்து 2 பிளேஸ் வந்து ஜான் ஃப்ளெச்சர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார், கொலாபரேட் பண்ணியிருப்பார். அது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதனுடைய செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னேம்டு ஐலாண்டு. ஸோ ஐலாண்டோட நேம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சி அந்த இதில் வந்து அந்த சீயில் இருக்க ஒரு ஐலாண்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை ஆக்ட்ஸ் எத்தனை சீன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சீன்ஸ் இந்த பிளேயில் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எல்லா பிளேலையுமே வந்து 5 ஆக்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஆக்ட் 1ல் வந்து 2 சீன்ஸ், ஆக்ட் 2ல் 2 சீன்ஸ், ஆக்ட் 3ல் 3 சீன், ஆக்ட் 4ல் வந்து 1 சீன் அண்ட் ஆக்ட் 5ல் 1 சீன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு எபிலாக் குட்டி ஒரு பேராகிராஃப் வந்து ப்ராஸ்பரோ சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக வந்து இந்த பிளேயில் இருக்க ஆக்ட்ஸ் அண்ட் சீன்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 9 சீன்ஸ் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து எபிலாக் வந்து ப்ராஸ்பரோ பேசுகிற மாதிரி இருக்கும். ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு என்ற ஒரு 10 பிளேஸில் தான் வந்து ப்ரொலாக் ஆர் எபிலாக் வந்து வச்சுருப்பார். ஸோ அது வந்து ரொம்பவே அந்த ப்ரொலாக் அண்ட் எபிலாக் வந்து ரொம்பவே க்ரூஷியலான ஒரு திங்காக இருக்கும் அந்த அவர் வச்சுருக்கிற எல்லா பிளேஸ்க்குமே. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளேஸ்க்கு வந்து ப்ரொலாக் எழுதியிருக்காரு, என்னென்ன பிளேஸ்க்கு எபிலாக் எழுதியிருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதனுடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரோ. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டியூக் ஆஃப் மிலன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் வந்து டியூக்காக இருந்திருப்பார். பட் என்ன ஆகும்னா இவருக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் இவரோட தம்பி ஆண்டனியோ அப்படின்ற மாதிரி இருப்பார். ஸோ அந்த தம்பிக்கு வந்து நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கோன்ற மாதிரி பொறுப்பு கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த ஆண்டனியோ வந்து இன்னும் சில பேர் கூடலாம் சேர்ந்துட்டு ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா வந்து அவரோட பொண்ணு, அவங்க 2 பேர்த்தையும் வந்து ஒரு போட்டில் ஒரு உடஞ்சி போன ஒரு போட்டில் வந்து உயிர் பிழைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேரை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட் மாதிரி பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் கொல்றதுக்காக ஒரு போட்டில் ஏற்றி உடஞ்சி போன ஒரு போட்டில் ஏற்றி அமுச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து ஆண்டோனியோ வந்து பிரதர். ஸோ ப்ராஸ்பரோ இவங்களோட டாட்டர் வந்து மிராண்டா, ஆண்டோனியோ வந்து பிரதர். ஸோ இதுதான் வந்து மேஜராக இவங்க ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலன்சோ. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டனியோ வந்து இவர் கூட சேர்ந்துட்டு தான் வந்துட்டு ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் வந்து அந்த ஐலாண்டுக்கு அமைச்சிருப்பாரு. ஸோ ஆலன்சோ வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ், நாட் டியூக், கிங் ஆஃப் நேபிள்ஸ் அப்படின்றவர். இவர் என்ன சொல்வார்னா ஆண்டனியோ ஆலன்சோ கூட சேர்ந்துட்டு நீங்கள் ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் அங்கே இந்த மாதிரி கொல்றதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வரி தரேன் அப்படின்ற மாதிரி, வரி அந்த மாதிரி உங்களுக்கு இதாக இருக்க கீழே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆண்டனியோ சொல்லி ஆலன்சோ ஒத்துக்க வச்சுருந்தார்.
இருந்திருப்பாரு. ஆலன்சோவுமே நேபிள்ஸ்க்கும் மிலனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒத்து வராது, ஒரு எனிமி சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ ஆண்டனியோ வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அவரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ ஆலன்சோட பையன் ஃபெர்டினண்ட், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டினண்டுக்கும் மிராண்டாக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செபாஸ்டியன். ஸோ எப்படி ப்ராஸ்பரோவோட பிரதர் ஆண்டனியோவோ அதே மாதிரி ஆலன்சோவோட பிரதர் செபாஸ்டியன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் டியூக் கொடுத்துருக்கேன், சன் அண்ட் டாட்டர் இங்கே 2 பேரோடைய பிரதர்ஸ். ஸோ இதை தாண்டி இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ் வராங்க. ஏரியல், சைக்கோரெக்ஸ் வந்து விச். ஸோ இதை பற்றி வந்து இந்த விச் வந்து இந்த பிளேயில் வரமாட்டாங்க, பட் வந்து அவங்க பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, எத்தனை இயர்ஸ் இருந்தாங்க, அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கோரெக்ஸோட பையன் கேலிபன். ஸோ சைக்கோரெக்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேறு ஒரு இதில் இருந்திருப்பாங்க, அந்த ஐலாண்ட்லேருந்து அவங்க ரொம்ப கெடுதல் பண்ணுறதுனால அந்த ஐலாண்ட்லேருந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அந்த சமயத்தில், அதனால் கொல்ல முடியாமல் வேறு ஒரு ஐலாண்டில் கொண்டு வந்து தனியாக விட்டுருப்பாங்க. அந்த ஐலாண்டில் தான் கேலிபன் பிறப்பான். அப்போ அந்த ஐலாண்டை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சைக்கோரெக்ஸ். அதுக்கப்புறமா தான் ப்ராஸ்பரோ வந்திருப்பார். ப்ராஸ்பரோ வந்துட்டு கேலிபன் அப்போ கிங்காக இருப்பான். சைக்கோரெக்ஸ் இறந்ததுக்கப்புறமா கேலிபன் அப்போ கிங்காக ரூல் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த இடத்த. அப்போ அந்த கேலிபனை வந்து அடக்கி, ப்ராஸ்பரோ ஏன்னா மெஜிஷியன் இல்லைங்களா, அடக்கிட்டு அந்த இடத்த வந்து ப்ராஸ்பரோ ரூல் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காருன்றதையும் சொல்கிறேன். இந்த ஏரியல் அப்படின்றது வந்து ஒரு குட் ஸ்பிரிட், நல்ல ஒரு ஸ்பிரிட். ப்ராஸ்பரோக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறது வந்து இந்த ஏரியல் தான். ஸோ அடுத்த மேஜர் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொன்சாலோ வந்து ஆலன்சோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருக்கார் இல்லைங்களா, இவருக்கு கீழே இருக்கிற ஒரு கவுன்சிலர், ஒரு மினிஸ்டர் மாதிரி சொல்கிறேன், மேஜர் கவுன்சிலர். இவரும் ப்ராஸ்பரோவும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணுவார், இவங்க 2 பேரையும் போட்டில் வச்சு இது பண்ணும்போது கொன்சாலோ தான் புக்ஸு, அந்த மாதிரி ப்ராஸ்பரோவோட மேஜிக் புக்ஸு, அப்புறம் ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான கிளாத்ஸ் எல்லாமே வந்து கொன்சாலோ தான் வந்து அந்த போட்டில் வச்சு இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளாக தான் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமைச்சிருப்பார். ஸோ அதை தாண்டி 2 பேர் இருக்காங்க, ஸ்டெஃபனோ அண்ட் ட்ரின்குலோ. ஸ்டெஃபனோ வந்து இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆலன்சோவோட கூட இருக்கவங்க தான், ஆலன்சோ கோர்ட்டில் இருக்கவங்க தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா பட்லர், இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரின்குலோ வந்து ஜெஸ்டர்னா அந்த க்ளவுன் மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க மேஜர் கேரக்டர்ஸ். இதை தாண்டி ஒரு சில ஸ்பிரிட்ஸ் வருவாங்க அண்ட் ஒரு சில கோர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆலன்சோட கோர்ட் மெம்பர்ஸ் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களாம் யார் அப்படின்றதுல உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேல் கேரக்டர் மட்டும்தான் இருக்காங்க, மிராண்டா. இன்னொரு ஃபீமேல் கேரக்டரை பற்றி மென்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா ஆலன்சோவோட டாட்டர் வந்து கிளாரிபல். அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது தான், இவங்க ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த டெம்பஸ்ட் வரும் அந்த சீல. ஸோ அந்த கிளாரிபல் அப்படின்றது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை எம்சிக்யூவாக கேட்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ரொமான்சஸ் சொன்னேன் இல்லைங்களா, 3 பிளே, அது 3 வந்து பெரிக்கிள்ஸ், த வின்டர்ஸ் டேல், சைம்பலின். அப்புறம் இந்த பிளேல வந்து பிளே வித்தின் அ பிளே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பிளேன்னு சொல்ல முடியாது, ஒரு மாஸ்க் மாதிரி. பட் பாதியில் வந்து இதை ப்ராஸ்பரும் நிறுத்திடுவார். மாஸ்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 16th and 17th செஞ்சுரியில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இதில் வைக்கிறாங்க, ஃபங்க்ஷனோ ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு குட்டியாக வந்து ஒரு கேரக்டர் மாதிரி வந்து ஒரு டான்ஸோ ஒரு சாங்கோ இல்லை டயலாக் பேசுகிறதோ இல்லை மைம் மாதிரி பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்து மாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி 16th and 17th செஞ்சுரியில் தான் வந்து ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேஜராக வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ப்ராஸ்பரோ வந்து கேலிபனை வந்து அடக்கி அந்த ஐலாண்டை ரூல் பண்ணுறது. இந்த காலனைசேஷன் வந்து எதனால் இவர் கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இங்கிலாந்து வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து அந்த பிகினிங் ஸ்டேஜ், எலிசபெத் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஏஜில் தான் வந்து இங்கிலாந்து வந்து நிறைய இடத்துக்கு போய் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15th செஞ்சுரி எண்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் அந்த 16th செஞ்சுரியில் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, போய் கண்டுபிடிச்ச இடத்துலலாம் வந்துட்டு இப்போ அமெரிக்காலாம் இருக்குன்னு இல்லைங்க, அமெரிக்காவையும் இவங்க தான் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சி அங்கே ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. சேம் திங்
இந்தியாவுக்குமே வந்து இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்தியா அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கண்ட்ரியாக இருந்தது. பட் அமெரிக்கா அந்தளவுக்கு ஒரு பெரிய கண்ட்ரியாக இல்லை. அங்கே இருந்த நேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே இருக்க நேட்டிவ்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த கேலிபன் கேரக்டர் மூலிமா வந்து அவர் சொல்லியிருப்பார் நம்ம ஷேக்ஸ்பியர். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க, அது சொசைட்டி பேக்ரவுண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட், அந்த சோஷியல் பேக்ரவுண்ட் வந்து அந்த சமயத்தில் வந்து காலனைசேஷன் வந்து நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை வந்து கேலிபன் அப்படின்ற கேரக்டர் மூலிமா வந்து சொல்லியிருப்பாரு. புதுசாக வந்து ப்ராஸ்பரோ ஒரு ஐலாண்டுக்கு போகிறாரு. அந்த ஐலாண்டை தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துக்கிறாரு. அங்கே ஏற்கனவே இருந்த கேலிபன், ஏரியல் இந்த மாதிரி ஒரு சில பீப்புளெலாம் வந்து அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவர் தான் வந்து லீடர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த காலனைசேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஷிப் ரெக் இருக்கும். அந்த ஷிப் ரெக் எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாருன்னா 1609 வந்து நிறைய ஷிப் வந்து பெர்முடாவை பார்க்கறதுக்காக வந்து இங்கிலாந்துலேருந்து போயிட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு நிறைய ஷிப்பில் வந்து ஒரு ஷிப்பு வந்து உடஞ்சி விழுந்துட்டதாகவும் மீதி ஷிப்பெல்லாம் வந்துட்டதாகவும் சொன்னாங்க. பட் அதில் வந்து நிறைய உயிர் சேதம்லாம் கிடையாது. பட் அப்போ ரிட்டன் வந்தவங்க வந்து அதை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து அவர் இந்த ஷிப் ரெக்கை வந்து இந்த பிளேயில் வந்து வச்சுருப்பார். ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம சீன் பை சீன் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு பெரிய ஸ்டார்ம் வருது. அந்த ஸ்டார்மில் வந்து ஒரு பெரிய ஷிப் இருக்குது. அந்த ஷிப்பில் வந்து ஆலன்சோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருக்காருங்களா, அவரோட பொண்ணோட வெட்டிங் டியூனிசியா அப்படின்ற ஒரு பிளேஸில் நடந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அவங்களோட இடம் நேபிள்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன்சோ கிங் ஆஃப் நேபிள்ஸ், கொன்சோலோ கவுன்சிலர், ஆண்டனியோ அண்ட் செபாஸ்டின். ஸோ ஆண்டனியோ வந்து ப்ராஸ்பரோவோட தம்பி, செபாஸ்டியன் வந்து ஆலன்சோவோட தம்பி. இந்த ஷிப் வந்து ரொம்பவே கிராக் ஆகிற மாதிரி நிறைய இதாகுது, ஒரு மாதிரி ரொம்ப அசாத்திய சூழல் இருக்குது. அப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துட்டு ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே கொன்சோலா வந்து அவர் தான் வந்து கவுன்சிலர். அவர் வந்து ஒரு குட் பர்சன், நல்ல பர்சன், எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ போட்ஸ்வைன் அவங்களாம் இருப்பாங்க. போட்ஸ்வைனுக்கும் இங்கே இருக்க கேரக்டர்ஸ் நிறைய பேத்துக்கும் வந்து நிறைய சண்டை வரும். ஸோ எல்லாரும் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கொன்சாலா என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு இடம் வந்துடாதா, ஏதாவது ஒரு லேண்டு எங்களை இந்த ட்ரௌனிங்லேருந்து காப்பாற்றிடாதா அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணுவார். இது எதை குறிக்குது அப்படின்னா, இவங்க எல்லாருமே இவர் கிங்காக இருக்கார், இவர் டியூக்காக இருக்கார், இவங்க எல்லாருமே கவுன்சிலராக இருக்கார். இந்த மாதிரி நிறைய மேஜரான பொசிஷனில் இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு பவர்லெஸ்ஸாக தான் இருக்காங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆலன்சோ, ஆண்டனியோ, செபாஸ்டியன், இவங்க 3 பேரும் வந்து பவர், நம்மக்கிட்ட பவர் இருக்குது, நம்ம பவர் இருந்தால் நம்மளால எதையுமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திமிரில் இருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து மாற்றுறதுக்காக இந்த ஒரு பவர்லெஸ்னஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே எப்பயுமே பவர் இருக்காது அப்படின்ற ஒரு தீமை வந்து இதில் சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் சீனு, ஸோ ஃபஸ்ட்டு சீன் வந்து குட்டி தான். இந்த சீன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சீனு. இதில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் மேஜரான டயலாக்ஸும் நிறைய இருக்குது, மேஜரான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மிராண்டா, ப்ராஸ்பரோ, ஸோ அந்த ஸ்டாமை வந்து இந்த டெம்பஸ்ட்டை வந்து சீ ஷோர்லேருந்து மிராண்டாவும் ப்ராஸ்பரோவும் பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து 12 years பிஃபோர் வந்திருக்காங்க. அப்போ வந்து மிராண்டா சொல்கிறா, ஓ இந்த டெம்பஸ்ட்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்ன நடக்க போது தெரியல அப்படின்ட்டு அப்புறம் கண்டுபிடிக்கிறா அவங்க அப்பா தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, வேணாப்பா போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ப்ராஸ்பரோ, இல்லை யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்துட்டு இதுதான் டைமு, நீ வந்து பழசெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு அவரோட கிளாக் போட்டிருக்காரு. கிளாக் அப்படின்றது வந்து ஒரு மெஜிஷியன்ஸ்லாம் போட்டிருப்பாரு இல்லைங்களா, பின்னாடி அந்த துணி மாதிரி, அதை வந்து போட்டிருக்காரு. அப்போ வந்து சொல்கிறாரு, லை தேர் மை ஆர்ட், இது வந்து அவரோட கிளாக்கை தான் வந்து சொல்கிறாரு. அது என்னென்னா, அவர் வந்து அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டாலே அந்த மெஜிஷியன்றதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஃபாதராக வந்து அவரோட ஒர்க்கை பண்ணுறாரு. ஸோ அப்புறம் வந்து அப்போ சொல்கிறாரு, நான் தான் டியூக் ஆஃப் மிலனாக இருந்தேன், நீ வந்து ஒரு பிரின்சஸ், ஆண்டனியோ கிட்ட நான் வந்து பவரை கொடுத்துட்டு நான் புக்ஸ்லாம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, அந்த ஆண்டனியோ வந்து ஆலன்சோ கூட சேர்ந்துட்டு, ஆலன்சோ வந்து ஒரு லாங் டைம் எனிமி ஆஃப் மிலன், அவன் என்ன சொன்னால், நீங்கள் வந்து எனக்கு ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் வெளில அனுப்ப ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஆனுவல் ட்ரிபியூட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இது கூட கேட்கலாம், என்ன கொடுக்குறேன்னு சொன்னால்
அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம், ஆனுவல் ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொன்சாலோ தான் ஃப்ரெஷ் வாட்டர், க்ளோத்திங், பிளாங்கெட்ஸ், ஃபுட் ஆஸ் வெல் அஸ் ப்ராஸ்பரோஸ் பிலோட் புக்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த போட்டில் வச்சு அவங்கள வந்து அமுச்சு விட்றாங்க. ஸோ எப்படியோ ஒன்று உடைய தான் போகுது, இருந்தாலுமே வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு இதாக இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவரு கொடுத்துட்றாரு. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டதுக்கப்புறமா வந்துட்டு மிராண்டா வந்து நான் கொன்சாலோவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓகே ஓகே கண்டிப்பாக நீ மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நிறையா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. அவனே வந்து சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த மேஜிக் யூஸ் பண்ணி அவளை தூங்க வச்சிடுறாரு. தூங்க வச்சதுக்கப்புறமா வந்து ஏரியல் வருது. ஸோ ஏரியல் தான் வந்து ஒரு ஸ்பிரிட் இல்லைங்களா, வந்து கிரேட் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுது. யாரை கூப்பிடுதுன்னா ப்ராஸ்பரோவை கூப்பிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டியா, இந்த மாதிரி ஷிப்ரெக்லாம் இது பண்ணியா, டெம்பஸ்ட் கிரியேட் பண்ணியா? நான் கிரியேட் பண்ணேன், எல்லாருமே வந்து பிலீவ் பண்ணிட்டாங்க, அது உண்மையாலுமே ஷிப்ரெக் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீவ் பண்ணுற அளவுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த கிங்கோட சன் ஃபெர்டினண்ட் இருக்கான் இல்லையா, ஆலன்சோவோட சன், அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷிப்லேருந்து வெளில குதிச்சு என்ன சொன்னான் அப்படின்னா, ஹெல் இஸ் எம்டி அண்ட் ஆல் த டெவில்ஸ் ஆர் ஹியர். இதை கேட்கலாம் உங்களுக்கு, யார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. ஃபெர்டினண்ட் வந்து அந்த சீல டெம்பஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஷிப்ரெக் ஆக போகுது அப்படின்ற ஸ்டேஜில் வந்து குதிச்சுட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பான், இங்கே தான் வந்து எல்லா டெவில்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு ஸ்டாமை கிரியேட் பண்ணி யாருமே ஆனால் இதில் இன்ஜூர் ஆகலை, அது வந்து ஒரு இல்யூஷன் தான், இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஷிப்ரெக், அது ஒரு பெரிய டெம்பஸ்ட் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் அது வந்து ஒரு இல்யூஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரும் காயாகலை, எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி போட்டிருப்பாரு. ஃபெர்டினண்டை மட்டும் தனியாக வர மாதிரியும், ஆலன்சோ, ஆண்டனியோ, செபாஸ்டியன், கொன்சாலோ, அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இவங்கெல்லாம் தனியாக இருக்கிற மாதிரியும், ஒரு சில ஜெஸ்டர்ஸ் அண்ட் பட்லர் சொன்னோம் இல்லைங்களா, அவங்க தனியாகவும், மற்ற சைலர்ஸ்லாம் வந்து ஷிப்லேயே வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி, அந்த ஷிப்பு வந்து உடஞ்சிருக்காது உண்மையாலுமே, ஷிப்லேயே வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரியும் வந்து பண்ணியிருப்பாரு நம்ம ஏரியல். அப்போ அந்த ஷிப்பை எங்கே வச்சுருக்காங்கன்னா அது ஹிடனாக வச்சுருக்காங்க. அது எங்கே அப்படின்றத பார்த்துக்கோங்க. எங்கன்னு கேட்கலாம், வேர் இஸ் த ஷிப் ஹிடன் பை ஏரியல் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். எங்கன்னா த கிங்ஸ் ஷிப் இஸ் சேஃப்லி ஹார்பர்ட் அண்ட் ஹிடன் இன் தட் டீப் இன்லெட், அந்த ஒரு டீப் இன்லெட்டில் வேர் யூ ஒன்ஸ் சம்மன் மீ அட் மிட் நைட் டு கோ கெட் டியூ ஃப்ரம் ஸ்டாமி பெர்முடா ஐலாண்ட். ஸோ அந்த ஸ்டாமி பெர்முடா ஐலாண்ட்லேருந்து ஒரு டியூவை எடுத்துகிட்டு வரதுக்காக நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டீங்கல்ல ஒரு நைட்டு மிட் நைட்டில், அந்த ஒரு டீப் இன்லெட் பக்கத்தில் என்னை கூப்பிட்டீங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து நான் ஷிப்பை ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பரோ வந்து ஏரியல் வந்து ஞாபகப்படுத்துறாரு ப்ராஸ்பரோட்ட, நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னும்போது கண்டிப்பாக தரேன், பட் ஆனால் இப்பயே நீ கேட்காத, நீ உன்னோட எல்லா வேலையும் முடிக்கணும், நீ என்ன அப்பப்போ வந்து நீ மாதம் இதே மாதிரி வந்து கேட்டுட்ருக்க, எவ்ரி மந்த் நான் உனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, உனக்கு ஞாபகம் இல்லையா நீ வந்து எப்படி இம்ப்ரெஷனாக இருந்த ட்ரீக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, ஏரியல் வந்து ஒரு ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட்டை வந்து இந்த சைக்கோரெக்ஸ் வந்துட்டு வந்தது இல்லைங்களா அந்த ஐலாண்டுக்கு, அந்த வந்தப்போ ஏரியல் ஸ்பிரிட்டை வந்து அந்த ஏரியல் வந்து சைக்கோரெக்ஸ் சொன்ன பேச்சு வந்து கேட்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரீக்குள்ளே போட்டு அடைச்சிரும். அப்போ வந்து ட்ரீக்குள்ளே போட்டு அடைச்சி ஒரு மாதிரி மூச்சு முட்டி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் ரொம்ப பெயினாக வந்து ஏரியல் இருந்திருக்கும். எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு. ஸோ இதுவுமே கேட்கலாம், ஏரியல் வந்து எத்தனை இயர்ஸ்க்கு வந்து ட்ரீக்குள்ளே இம்ப்ரெஷன் ஆயிருந்தது அப்படின்னு கேட்கலாம். அது 12 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நான் திருப்ப சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சைக்கோரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இந்த இதை வந்து நான் எல்லாமே இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த இதோட லைன்ஸ் தான். சைக்கோரெக்ஸ் வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் ஆல்கியர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், இல்லை ஆர்ஜீரியர், இந்த ரெண்டுமே ஸ்பெல்லிங் கரெக்டு தான். ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷனில் இருந்தது, ஒன்று வந்து ஒரிஜினல் இதுலேயே வந்து வேர்ட்லேயே இருந்தது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான், ஏதாவது ஒரு வேர்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக அந்த இதுலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய க்ரைம்ஸ் பண்ணாங்க, பர்ஃபார்மிங் மேஜிக் டூ டெரிபிள் டு ஈவன் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமான மேஜிக்லாம் சைக்கோரெக்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தான் அந்த மாதிரி வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சைக்கோரெக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஹோல் இன் த மிடில் ஆஃப் த பைன் ட்ரீ. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பைன் ட்ரீயோட ஒரு ஹோலில் தான் வந்து ஏரியலில் வந்து அடைச்சி வச்சிருக்கு. அந்த இதில் வந்து எவ்வளோ நாளாக இருந்தது பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸாக வந்து இந்த ஏரியல் வந்து அடைஞ்சிருக்கு சைக்கோரெக்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியல் வந்து போயிடும். அதுக்கப்புறம் மிராண்டா முழிச்சிருப்பா. முழிச்சதும் போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிராண்டாவும் ப்ராஸ்பரோவும் கேலிபனை மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. கேலிபனும் ப்ராஸ்பரோவும் மீட் பண்ணிவிட்டு ப்ராஸ்பரோவும் கேலிபனும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிகிட்டே இருப்பாங்க. ப்ராஸ்பரோ வந்து கேலிபனை பாய்சனஸ் ஸ்லேவ் அப்படின்னுவாங்க. அப்போ அது கேலிபன் திட்டிகிட்டே இருக்கும்போது, நான் என்ன ஒன்று பண்ணேன், நான் வந்து உன்னை சொந்த இது மாதிரி எடுத்து என்னோட கூடவே என்னோட வீட்டிலேயே உன்னை தங்க வச்சிட்டு இருந்தேன். எது வரைக்கும்னா நீ மிராண்டாவை ரேப் பண்ண ட்ரை பண்ண, அது வரைக்கும் நான் உன்னை என்னோட சொந்த இதாக தான் பார்த்துக்கிட்டேன், சொந்த வீட்டிலே வச்சு பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கேலிபன் வந்து ப்ராஸ்பரோ வரும்போது இவர் தான் வந்து கிங் ஆஃப் த ஐலாண்டாக இருந்திருப்பாரு. அவர் கீழே வந்து நிறைய ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து வச்சு இவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ப்ராஸ்பரோ வந்ததுக்கப்புறம், ஏன்னா ப்ராஸ்பரோ ஒரு மெஜிஷியன் தான் இல்லைங்களா, அது நான் மேஜிக் புக்கில் நிறைய படிச்சிருக்காரு. ஸோ அந்த மெஜிஷியனும் போது இந்த கேலிபனை வந்து அவர் அடக்கி, ஏன்னா கேலிபன் வந்து ரொம்ப திமுறா அந்த மாதிரி இருப்பான். அப்போ வந்து அவனை அடக்கி அந்த இருக்க ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவார். ஸோ கேலிபன் வந்து சொல்லுவான், இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா மிராண்டா இல்லை ப்ராஸ்பரோ. ஸோ ஒரு சில புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிராண்டா சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்கில் வந்து ப்ராஸ்பரோ கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் எழுதலாம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு இதுக்காகவா உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன், எங்கள் வீட்டிலே தங்க வச்சு உன்னை வந்து ஒரு ஹியூமனாக மாற்றணும், நீ வந்து ஒரு சாவேஜாக இருக்க, ஒரு ஹியூமனாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தானே உங்களுக்கு வந்து என்னோட லாங்குவேஜ்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே என்ன மாதிரி சொல்லுதுன்னா, காலனைசேஷன் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்கே வந்தாங்க, பட் அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தோம், நல்லாவே இருந்தோம், நம்ம லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதில் சூப்பராக இருந்தோம். பட் அவங்க வந்துட்டு நம்மலாம் வந்து காட்டு மிராண்டி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜ் படிங்கன்னு நமக்கு அந்த லாங்குவேஜை சொல்லி கொடுத்து, இப்போ நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நல்லா இது பண்ணுற மாதிரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசினா தான் ஒரு பெரிய ஆள், இங்கிலீஷில் படித்தா தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஏமாற்றிட்டு இருக்கோம். பட் அப்படின்ற மாதிரி எந்த லாங்குவேஜும் ஒரு பெருசோ இதோ அப்படின்ற மாதிரி கிடையாது. என்ன ஒன்றே இங்கிலீஷில் பேசினா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களால் வந்து சர்வைவ் பண்ண முடியும், அது ஒன்று தானே தவிர மற்றபடி இந்த லாங்குவேஜ் தான் பெருசு அந்த லாங்குவேஜ் தான் பெருசுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இந்த இதுவுமே வந்து காலனைசேஷனுமே வந்து இந்த ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க, எப்படி வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கவங்கள ரூல் பண்ணி இவங்களோட லாங்குவேஜை இவங்க பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து கேலிபன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தீங்க, பட் அதோட ப்ராஃபிட் என்னென்னா எனக்கு உங்களை கர்ஸ் பண்ண தெரியுது, அதுதான் வந்து என்னோட ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பரோ வந்து கேலிபனை திட்டி வேலை செய்ய சொன்னோடனே, ஓகே நம்மளோட இவன் தான் பவர்ஃபுல்லு, இவன்ட்ட நம்ம இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலிபனும் ஒத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீன்லேயே வந்து ஃபஸ்ட்டு மிராண்டா வருவா, அடுத்து ஏரியல் வருவாங்க, அப்புறம் கேலிபன், அப்புறம் ஃபெர்டினண்ட், 4 பேர் வந்து இந்த இதுலேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. என்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, இனிமேட்டு என்ன நடக்க போகுது, அது எல்லாத்துக்குமே வந்து இதுலேயே வந்து ஈஸியாக வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாரு நம்ம ஷேக்ஸ்பியர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்ட் வர சீனு. ஸோ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் வந்து ஃபெர்டினண்டை வந்து ஒரு பாட்டு மாதிரி பாடி கூட்டிகிட்டு வருது, பின்னாடியே வழி நடத்தி வருது. இவனுக்கு எங்கேருந்து இந்த பாட்டு வருது, ஒரு காடஸோ ஏதாவது ஒன்று இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை கேட்டுகிட்டே வரான். அந்த பாட்டில் வந்து ஏரியல் எப்படி பாடுதுன்னா, அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபெர்டினண்டை வந்து பிலீவ் பண்ண வைக்கிற மாதிரி பாடுது. ஸோ அதனுடைய ஃபேமஸ் லைன் தான் என்னென்னா, ஃபுல் ஃபேத்தம் ஃபை தை ஃபாதர் லைஸ். அதனுடைய மீனிங் வந்து யோர் ஃபாதர் லைஸ் 30 feet below the sea. அந்த மாதிரி நிறைய சீயை பற்றி, சீக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பாடி ஃபெர்டினண்ட் வந்து பிலீவ் பண்ணிடுவான். ரொம்ப அந்த ஓகே நம்ம அப்பா இறந்துட்டாரு, நம்ம உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம், நம்மளும் செத்து போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டே வந்து பின்னாடி ரொம்ப வீக்காக வந்து நடந்து வந்துட்டே இருப்பான். அப்போ வந்து மிராண்டா இவன் ஏரியல் எங்கே கூட்டிகிட்டு வரான்னா, ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வரான். யார் சொன்னது, ப்ராஸ்பரோ சொன்னதுக்கு மூலிமா இந்த மாதிரி நடக்குது. ஸோ அப்போ மிராண்டா வந்து ஃபெர்டினண்டை பார்த்த உடனே இது என்ன புது விதமான ஸ்பிரிட், ஏன்னா இது வரைக்கும் அவன் மனுஷங்களை பார்த்ததே இல்லை, அவங்க அப்பா அவளை தவிர, புது விதமான ஸ்பிரிட், இந்த மாதிரி ஒரு இது அழகான ஒரு ஸ்பிரிட்டை நான் பார்த்ததே இல்லை, இது காடா டிவைனான ஒன்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி நான் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கோட் தான், இது வந்து கோட் தான். பட் என்னென்னா டிரான்ஸ்லேஷன் ஒரு சிலது டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன், ஒரு சிலது வந்து ஓன் கோட்டை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்டும் அவளை பார்க்குறான். ஃபெர்டினண்டும் பார்த்து ஓ இது காடஸ் போல், இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் 2 பேருமே வந்து ஒருத்தர் பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கேட்குறான், சொல்லு நீ வந்து காடஸஸா இல்லை யார் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்து
அது மாதிரி அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவன் ப்ராஸ்பரோக்கு தெரியும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும் ஃபெர்டினண்டோட லவ் வந்து உண்மையானதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுன்றதுக்காக அவன் வந்து என்ன சொல்லுவான், நீ இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ வந்து எனக்கு வந்து சர்வெண்ட்டாக இருக்கணும், நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி கொடுப்பான். மிராண்டாவும் எவ்வளோ கெஞ்சி பாப்பா, அப்பா வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சி பாப்பான். ப்ராஸ்பரை கேட்கவே மாட்டான். இவனை இழுத்துட்டு போயிடுவான். வா நீ வந்து இந்த ஒரு இதுலேருந்து இந்த வேலையெல்லாம் கட்டையெல்லாம் எடுத்துக்கணும். எப்படி கேலிபனுக்கு ஒர்க் கொடுக்குறானோ அதே மாதிரியே ஃபெர்டினண்டுக்கும் வந்து ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ ஃபெர்டினண்ட் என்ன சொல்லுவான்னா, ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ ஒரு அழகான பொண்ணை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் பார்த்தேன்னா கூட போதும், இந்த வேலை வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வந்து அந்த புலம்புவான் அவங்க அப்பா இறந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எப்படி டெம்பஸ்ட் இருந்தது அதெல்லாம் ப்ராஸ்பரோவும் அவனும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். ப்ராஸ்பரோ வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ வந்து என்னென்னா ப்ராஸ்பரோ வந்து 3 பேரை வந்து என்ஸ்லேவ் பண்ணியிருக்காரு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேலிபன், ஏரியல் அண்ட் இந்த பையன் ஃபெர்டினண்ட். இந்த 3 பேர்த்த வந்து இந்த இதில் வந்து என்ஸ்லேவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் இந்த இதில் வந்து செகண்ட் இது சீன் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2ல் வந்து சீன் 1. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து குட்டி குட்டி சீன்ஸ் தான். ஆலன்சோ வந்து இங்கே இந்த சைடு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளை காமிக்கிறேன். ஆலன்சோ வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருக்கான். ஏன்னா ஃபெர்டினண்டை வந்து கண்டே பிடிக்க முடியல, போச்சு அவன் இறந்துட்டான் போல. ஏன்னா ஃபெர்டினண்டை தவிர மற்ற இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. ஆலன்சோ, ஆண்டனியோ, செபாஸ்டியன், கொன்சாலோ, அப்புறம் இன்னும் ஒரு சில லார்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஆனால் இவன் மட்டும் காணோன்றதுனால போச்சு நம்ம இறந்துட்டானோ அப்படின்ற மாதிரி தேடி தேடி பார்ப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து இந்த இதில் நடக்கும். ஸோ அப்போ வந்து கொன்சாலோ வந்து நிறைய அப்சர்வ் பண்ணுவான். நம்ம டெம்பஸ்டில் இருந்தோம், ஷிப் ரெக்காச்சு, எல்லாம் கடலில் விழுந்தோம், பட் ஆனால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இவ்வளோ பலப்பலான்னு இருக்குது, புதுசு மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது வந்து ஒரிஜினலாக நடக்கலை, இவங்களுக்கு வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி தான் க்ரியேட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து கொன்சாலோ சொல்லுவான். பட் ஆலன்சோ வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். நம்ம பையனே காணோம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீலிங்ஸ்லேயே இருப்பான். அப்போ வந்து செபாஸ்டியன் என்ன பண்ணுவான்னா திட்டுவான். செபாஸ்டியன் வந்து ஆலன்சோவோட தம்பி இருக்கான் இல்லைங்களா, அது அப்போ தான் வந்து சொல்லுவான், நீ வந்து நம்ம எல்லாருமே வந்து சொன்னாங்க, கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்து நீ வந்து டாட்டரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காத, எங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே கல்யாணம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தா கிளாரிபல் அப்படின்ற நேம் பார்த்தோம். ஆஃப்ரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காத, ஒன்னால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு. ஆஃப்ரிக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து ஷிப்பில் நீ பாட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போதுனால தானே இந்த மாதிரி டெம்பஸ்ட்லாம் வந்தது. நீ ஒழுங்காக அங்கேயே உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது இல்லை அப்படின்ற மாதிரி செபாஸ்டியன் வந்து ஆலன்சோவை திட்டிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொன்சாலோ வந்து இது வந்து மேஜரான ஒரு திங் வந்து பார்த்திங்கன்னா, கொன்சாலோ இந்த யூட்டோப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, இமேஜினரி பிளேஸ் மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஐலாண்டு. ஸோ அது வந்து சொல்லுவார், இந்த ஐலாண்ட் சூப்பராக இருக்குது, நான் இங்கே ஒரு கிங்காக இருந்தேன்னா சூப்பராக ரூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவான். அதெல்லாம் எதுலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குன்னா, ஆன் கேனிபல்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆச்சு 1580. யாருன்னா ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் மைக்கேல் டி மாண்டேங். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எஸ்ஸே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட எஸ்ஸேலேருந்து இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து கொன்சாலோ சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம ஷேக்ஸ்பியர். இதில் வந்து யூட்டோப்பியா அந்த நல்ல ஒரு கண்ட்ரினா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஏரியல் உள்ளே வந்துடும். ஏரியல் உள்ளே வந்துட்டு ஒரு மியூசிக் மாதிரி ப்ளே பண்ணும். இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு தான். மியூசிக் மாதிரி ப்ளே பண்ணோடனே கொன்சாலாவும் ஆலன்சோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லவங்க தான் இல்லைங்களா, அவங்க வந்து 2 பேரும் தூங்கிடுவாங்க. தூங்கின உடனே இங்கே ஆண்டனியோ இருக்காங்க, செபாஸ்டியன் இருக்கான் இல்லைங்களா, செபாஸ்டியனும் ப்ராஸ்பரோட தம்பி ஆண்டனியோவும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இவனை கொல்லலாம், ஆலன்சோவை கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆண்டனியோ தான் வந்து பிளான் பண்ணி போட்டு கொடுப்பான். நீ பாரு, இப்போ தான் ஃபெர்டினண்ட் வந்து செத்துட்டான், அதனால வந்து அவனுக்கு அடுத்து யாரும் கிடையாது, நீ மட்டும்தான், நீ ஆலன்சோவையும் கொன்னுட்டனா அவனும் வந்து டெம்பஸ்ட்லேயே செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம், நீ வந்து போய் ரூல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நேபிள்ஸை அப்படின்ற மாதிரி ஆண்டனியோ வந்து ஒரு மர்டர் பிளாட் வந்து செபாஸ்டியனுக்கு போட்டு கொடுப்பான். அப்போ வந்து செபாஸ்டியன் என்ன சொல்லுவான், நீயும் அவங்க அண்ணனை அனுப்பிச்சி விட்டியே, உனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சிலாம் இருக்கா அப்படின்னும் போது ஆண்டனியோ வந்து அதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து ஓகே நம்ம கொன்னலாம், எப்படியோ ஒன்று சமாதானப்படுத்தி கொன்னலான்னு வந்து அந்த கத்தி எடுக்கும்போது ஏரியல் வந்து திருப்பியும் ஒரு இது பண்ணி கொன்சாலோவும் ஆலன்சோவும் முழிக்க வச்சுருவாங்க. முழிக்க வச்சோடனே இவங்க கையில் கத்தி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பார்க்கப்ப இல்லை ஏதோ ஒரு
புதுவிதமான சத்தம் கேட்டது, ஏதோ ஒரு அனிமல்ஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நாங்கள் கத்தி எடுத்தோம் அந்த இதை கொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவானுங்க. சரின்னு இவங்களும் வந்து கன்சலா ஆலன்ஸோ 2 பேருமே கத்தி எடுத்துட்டு ஏதோ சுற்றி இருக்குது, பீச் இருக்குது அப்படின்ற மாதிரி கொல்றதுக்காக போவாங்க, சுற்றி போவாங்க. அப்படியே ஃபெர்டினண்டையும் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கேலிபனை திருப்பி காமிக்கிறாங்க. இந்த கேலிபன் வந்து ப்ராஸ்பரை வந்து கர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ப்ராஸ்பரை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான், நான் மட்டும் இதானா அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்லிகிட்டே இருக்கான். அந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்து இருக்கிறத வந்து என்ன தோணுதுன்னா, இவனும் வந்து பிளான் பண்ண போகிறான் ப்ராஸ்பரோவை கொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து யார் வராங்க அப்படின்னா, இந்த ட்ரின்க்ளோன்றது வந்து ஆலன்ஸோட ஜெஸ்டர். இவங்க 2 பேர், ட்ரின்க்ளோ அண்ட் செபாஸ்டியன் 2 பேரும் வந்து கேலிபன் கூட வந்து மாட்டிக்குவாங்க. அப்போ வந்து கேலிபன் வந்து ட்ரின்க்ளோ பார்த்து பயந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை நினச்சிட்டு போய் மறைஞ்சிக்குவான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனோ வருவாங்க, ஆலன்ஸோட பட்லர். இவன் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே சிங் பண்ணிகிட்டே வருவான். இப்போ ஸோ இந்த 3 பேரும் வந்து தனியாக ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. எதுக்குன்னா ப்ராஸ்பரோவை கொல்றதுக்காக. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஸ்டெஃபனோ வந்து எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஸ்டெஃபனோ வந்து சம் 4-legged monster ஆஃப் த ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறாங்கன்னா ஸ்டெஃபனோ சொல்கிறான். யாரை பற்றினா கேலிபனை பற்றி சொல்கிறான். ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த 4-legged monster அப்படின்ற மாதிரி கேலிபனை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவன் செபாஸ்டியன் என்ன பண்ணுவான்னா, கேலிபனுக்கு வந்து ட்ரிங்க் எடுத்துகிட்டு போயிருக்கான் இல்லையா அவன் கையில், அதை வந்து கேலிபனுக்கு கொடுத்து குடி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். செபாஸ்டியன் என்ன பிளான் பண்ணுறான்னா, இவன் வந்து புதுசாக ஒரு மான்ஸ்டராக இருக்கான், இவனை வந்து நம்ம எப்படியாவது நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி செபாஸ்டியனும் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து நம்ம அந்த கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போய் இவனை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பான். ஒரு அடிமை மாதிரி, ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது எப்படி சொல்லுதுன்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டு எப்படி அங்கே இருக்கவங்கள வந்து ஆல்கஹால்லாம் கொடுத்து தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த இங்கிலாந்துக்காரங்க. ஸோ அதை வந்து சொல்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஷேக்ஸ்பியர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனோவும் ட்ரின்க்ளோவும் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பேரும் வந்து எப்படி ஷிப்ரெக்லேருந்து தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேலிபன் வந்து ஸ்டெஃபனோ வந்து ரொம்ப இவன் காடு, இவ்வளோ சூப்பரான ட்ரிங்க் வந்து நான் குடிச்சதே இல்லை, இவன் காடு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் இவன்கிட்ட வந்து கேட்குறான், நான் உனக்கு வந்து சர்வெண்ட்டாக இருக்கேன், நீ வந்து எனக்காக வந்து ப்ராஸ்பரோவை கொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இது எப்படி இருக்குன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆண்டனியோ அண்ட் ஆலன்ஸோ இருக்காங்க இல்லைங்களா, ஆண்டனியோ என்ன பண்ணுவான், ப்ராஸ்பரோ வந்து இவனுக்கு கொடுத்துருந்துருப்பான். பட் ப்ராஸ்பரோ கீழே தான் இருக்கேன் அப்படின்றதுனால என்ன பண்ணுவான், நீ வந்து ஆலன்ஸோ கிட்ட போயிட்டு நீ இவனை கொன்னுடு, நான் அவனுக்கு கீழே இருக்கிறத விட உனக்கு கீழே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதே இதுதான் வந்து இங்கே ரிப்பீட் ஆகுது. கேலிபன் வந்துட்டு ப்ராஸ்பரோ கீழே இருக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த இதுக்கிட்ட செபாஸ்டியன்கிட்ட போவான். அவன் வந்து ஜஸ்ட் ஒரு பட்லர் தான், இருந்தாலுமே அவனுக்கு தெரியாது இல்லைங்களா. செபாஸ்டியன்ட்டு போய் நீ ப்ராஸ்பரோவை கொன்னுடு, நான் உனக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு அடிமைட்டேருந்து மாட்டி இன்னொரு அடிமைட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரின்க்ளோ வந்து இது எல்லாத்தையும் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப காமெடி பண்ணிகிட்டே இருப்பான். அவனோட டயலாக்ஸ்லாம் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வந்து என்ன சொல்லலாம், மோஸ்ட் ரிடிகுலஸ் மான்ஸ்டர் டு மேக் அ வண்டர் ஆஃப் அ புவர் ட்ரங்கர்ட். ஒரு புவர் ட்ரங்கர்டை பார்த்து ஒரு மோஸ்ட் ரிடிகுலஸ் மான்ஸ்டர் வந்து ஆச்சரியப்படுது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். இதுதான் வந்து இந்த சீன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி சீன் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ட் 3 அண்ட் சீன் 1. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தது ஃபெர்டினண்டோட சாலிலோக்கி. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேலை, பட் இருந்தாலும் மிராண்டாவை ஒரு தடவை பார்க்குறதே வந்து எனக்கு எந்த டிஃபிகல்ட்டும் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மிராண்டா உள்ளே வரா, ப்ராஸ்பரோவும் வராங்க. பட் ஆனால் ப்ராஸ்பரோ இருக்கிறது வந்து மிராண்டா அண்ட் ஃபெர்டினண்டுக்கு வந்து தெரியாது. அவர் வந்து அன்சீனாக இருப்பார், இன்விசிபிளாக இருப்பார். அப்போ மிராண்டா சொல்லுவா, இவ்வளோ ஹார்டெல்லாம் ஒர்க் பண்ணாத, இல்லாட்டி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாள். அப்போ வந்து ஃபெர்டினண்ட் சொல்லுவான், இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அட்மையர்டு மிராண்டா அப்படின்னு சொல்லுவாள். இந்த அட்மையர்டு அப்படின்ற வந்து ஒரு word. Ferdinand both states how he feels about Miranda and notes that her name is in Latin literally means to be admired. Miranda அப்படின்னா லாட்டினில் வந்து to be admired அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த ஒரு இதையும் வந்து இங்கே சொல்கிற மாதிரி வந்து கிரிட்டிக்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லை வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்து மாற்றி புகழ்ந்துட்டுருப்பாங்க. ஒன்றை விட்டால் நான் யாரையும் இது பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நம்ம இதே 2 பேரும் இங்கே இருந்தோன்னா கிங் அண்ட்
குவீனாக ரூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்போ வந்து ஓகே நம்ம இவருக்கு ப்ராஸ்பரோக்கு வந்து ஓகே நம்ம எல்லாமே நினச்ச மாதிரி தான் போகுது, கரெக்டாக தான் போகுது, சூப்பராக நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம ஓகே இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டயலாகும் பேசுவார். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா ப்ராஸ்பரோ வந்து இவங்க 2 பேரோட மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் இன்ன வரைக்கும் அவர் இன்விசிபிளாக தான் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு சீன் ஆக்ட் 3 சீன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கேலிபன், ஸ்டெஃபனோ அண்ட் ட்ரின்க்ளோ இவங்க 3 பேரும் வந்து பிளான் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸ்டெஃபனோ வந்து அவனை தன்னைத்தானே வந்து லார்ட் ஆஃப் த ஐலாண்ட், நான் தான் இந்த ஐலாண்டுக்கே லார்டு, எனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். இது கேலிபனும் ஒர்ஷிப் பண்ணிட்டு வரான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் தான். ஸ்டெஃபனோ வந்து என்ன சொல்கிறான், அப்போ நடுவில் வந்து ட்ரின்க்ளோ வந்து கிண்டல் பண்ணிகிட்டே வருவான் 2 பேத்தையும். அப்போ ஸ்டெஃபனோ என்ன சொல்லுவான், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனா உன்னை தூக்கில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஈக்குவலாக தான் இருந்துகிட்ருக்காங்க. பட் ஸ்டெஃபனோ குடிச்சிட்டு கேலிபன் வந்து அவனை சொல்கிறதுனால நான் தான் லார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரின்க்ளோ வந்து கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியல் வந்து வருது, மறைஞ்சிருந்தா ஏரியல் வர்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ தான் வந்து இவங்க 3 பேரும் வந்து இவன் வந்து கேலிபன் வந்து ஸ்டெஃபனோ கிட்டெல்லாம் வந்து நம்ம போய் கொல்ல போகிறோம் ப்ராஸ்பரோவா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாம் எப்படி எப்படி கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஏரியல் வந்து பார்த்துட்டு போய் ஓகே நம்ம போய் இதை வந்து ப்ராஸ்பரோ கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சும்மா இதுதான், இவங்க 3 பேரும் வந்து சும்மா இது பண்ணி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கேலிபன் வந்து ஸ்டெஃபனோ கிட்ட சொல்லியிருப்பான், நீ வந்து எனக்கு ப்ராஸ்பரோவோட புக்கை வந்து திருடி எடுத்துரு, பட் அதை வந்து எதுவும் பண்ணிடாத, அந்த புக்கை வந்து என்கிட்ட கொடுத்துரு, நீ அந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னா நான் வந்து உனக்கு ப்ரைஸாக வந்து மிராண்டாவை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். கேலிபன் வந்து ஸ்டெஃபனோ கிட்ட சொல்லுவான். ஸோ திஸ் இஸ் ஆக்ட் 3 அண்ட் சீன் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 3 சீன் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து 3 பேரையும் வந்து ஏரியல் வந்து மியூசிக்கை ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ பக்கம் அலைய வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முள் புதர்கிட்ட ஒரு ஒரு பாலடைஞ்ச தண்ணிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளெல்லாம் போட்டு போய் அந்த வழியெல்லாம் மாற்றி விட்டு ஒரு பாட்டு மாதிரி பாடி வழியெல்லாம் மாற்றி விடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இங்கே 4 பேரும் வந்து தேடி ஃபெர்டினண்டையும் அந்த பீஸ்ட்டை தேட போனாங்க இல்லைங்களா, அவங்க தேடி ரொம்பவே சலுப்பாயிடுவாங்க, டயர்டாயிடுவாங்க. அப்போ வந்து அப்போ வந்து ஏரியல் என்ன பண்ணோன்னா ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணோம். எதுக்குன்னா ஒரு பயங்கர சாப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் போட்டு அது மேலே பயங்கரமாக சாப்பாடுலாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் தோணலை இல்லைங்களா. இப்போ தான் வந்து அந்த சாப்பாடுலாம் பார்த்தோன்னே ஐயோ நமக்கு இவ்வளோ பசிக்குது அப்படின்ற மாதிரி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பட் ஆனால் அது என்ன ஆகும்னா கான்ஸ்லா என்ன சொல்வார்னா, ஓகே இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிறது தான், ஏன்னா புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து புது இடத்த நோக்கி போகும்போது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ நாமளும் வந்து எக்ஸ்ப்ளோரர் ஆகிட்டோம், புதுசாக அன்கவர் பண்ணுறோம் நிறைய அமேசிங் திங்ஸ் அப்படின்ற மாதிரி கான்சாலோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது அப்போ வந்து ப்ராஸ்பரோவுமே வந்து அங்கே இருந்திருப்பார், மறைஞ்சிருப்பார். அப்போ ஏரியல் வந்து ஹார்பியோட ஃபார்ம், ஹார்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் பேர்டு. இது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன் தான், க்ரீக் மித்தாலஜிலேருந்து எடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் எடுத்து ஒரே ஒரு ஃப்ளாப் மாதிரி பண்ணும். அந்த இதில் ஃப்ளாப் பண்ண உடனே அங்கே இருந்தது எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அது மறைஞ்சு போனதுக்கப்புறம் ஏரியல் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஏஜென்ட் ஆஃப் ஃபேட், நீங்கள் வந்து ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் வந்து எக்ஸைல் பண்ணீங்க இல்லைங்களா, அதனால தான் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் தண்டனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து அந்த பழசெல்லாம் ஞாபகம் வரும். பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அலன்சோ வந்துட்டு ஐயோ நாம் பண்ணது தப்பு, அலன்சோக்கிட்டே சொல்லுவோம், நீ வந்து எப்படி மிராண்டா ப்ராஸ்பரோ அவங்க பொண்ணையும் வந்து எப்படி கடலில் வந்து ட்ரவுன் ஆகட்டும்னு வச்சோ அதே மாதிரி அதனால தான் வந்து உன் பையன் வந்து ட்ரவுன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அலன்சோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஐயோ என் பையன் என்னால் தான் செத்துட்டான், நானும் போய் சாகிறேன் அப்படின்ற மாதிரி போய் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி குதிக்க போவான். அப்போ கான்சலோ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனை வந்து இது பண்ணி சமாதானப்படுத்தி இருக்க வைப்பான். அதே மாதிரியே கான்சலோ வந்து எல்லா லார்ட்டையும் வந்து சொல்லுவான், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ஆளை என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது, அதனால எல்லாரும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனால இந்த ஆக்டில் வந்து கான்சலோ வந்து ஒரு கேர்டேக்கர் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 4 சீன் 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ கிவ்ஸ் ஃபெர்டினண்ட் ஹிஸ் பிளெஸிங்ஸ் டு மேரி மிராண்டா. ஸோ அப்போ வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டினண்டும் வந்து ப்ராஸ்பரோ வந்து ஒபே பண்ணுறத வந்து அவனும் வந்து பிளட்ஜ் பண்ணியிருப்பான்.
அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி க்ரியேட் பண்ண ப்ராஸ்பரோ தான் இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து ஒரு மாஸ்க் செலிப்ரேட்டரி மாஸ்க் மாதிரி பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐரிஸ் அப்படின்றது த கிரேட் காடஸ் ஆஃப் ரெயின்போ, செரஸ் அப்படின்றது ஹார்வெஸ்ட் காடஸ், அது வந்து ப்ராஸ்பரிட்டி, ஓகே இவங்களுக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி வரட்டும் அப்படின்ற மாதிரி பிளஸ் பண்ணும். ஜூனோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வைஃப் ஆஃப் ஜிஎஸ், யூனோ அப்படின்னு சொல்லலாம், வைஃப் ஆஃப் ஜிஎஸ். ஜிஎஸ் தான் வந்து ஒரு காட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து குவீன் ஆஃப் காட். இவங்க வந்து ஃபெர்டினண்ட் அண்ட் இவங்களுக்கு ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டாக்கு வந்து வெல்த் அண்ட் ஹானர் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பிளஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஐரிஸ் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு கண்ட்ரி டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா நிம்பையும் கால் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். ரொம்ப ஃபெர்டினண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவான். ஓகே இவ்வளோ ஸ்பிரிட்ஸ்லாம் இருக்குது, நம்ம மாமனாருக்கு இவ்வளோ சக்திலாம் இருக்குது, நம்ம இங்கே இருந்துடலாம் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவன் அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். பட் இன் பிட்வீனில் என்ன ஆகும்னா ப்ராஸ்பரோக்கு வந்து அந்த செபாஸ்டியன், ட்வின்க்ளோ, கேலிபன்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது ஞாபகம் வந்துடும். அது ஞாபகம் வந்த உடனே ஓகே ஐயோ நம்ம அதை மறந்துட்டோமே இந்த செலிப்ரேஷனில் அப்படின்ட்டு ஓகே எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி கிளப்பிடுவாங்க. அப்போ ஃபெர்டினண்ட் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுவான். இதில் தான் வந்து ப்ராஸ்பரோ சொல்வார், we are such stuff as dreams are made on and our little life is rounded with the sleep. நம்ம வந்து ஒரு குட்டி கேரக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி லைஃப்பை பற்றி ஒரு டயலாக் மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதே சீன்லேயே வந்து ஏரியல் வந்து அந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து முள்பாதை ஒரு ஃபில்த்தி ஸ்டிங்கிங் பூல் மூலயமா வந்து வர வச்சுருக்கும் ப்ராஸ்பரோ செல்லுக்கு நியராக. அந்த நியராக வரும்போது பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரோ செல்லுக்கு நியராக வரும்போது அங்கே வந்து துணியெலாம் காய வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ஷைனிங்கான கிளாத்லாம். அப்போ வந்து ஸ்டெஃபனோ பார்த்துட்டு இதெல்லாம் வந்து கிங்கோட கார்மெண்ட்ஸ் தான், ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, நான் தான் கிங் ஸ்டெஃபனோ அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுவான். கேலிபன் வந்து கெஞ்சி பார்ப்பான் ஸ்டெஃபனோட்டையும் ட்வின்க்ளோட்டையும், டே நம்ம கொல்ல வந்திருக்கோண்டா ப்ராஸ்பரோவை, நம்ம ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்பான். பட் இவங்க வந்து அதை கண்டிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ப்ராஸ்பரோ என்ன பண்ணுவார்னா ஒரு ஹண்டிங் டாக் வந்து சேஸ் பண்ண மாதிரி அந்த 3 பேத்தையும் சேஸ் பண்ண மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து இப்போ பெயினும் வந்து சஃபரிங்கும் கொடு அப்படின்ற மாதிரி ஏரியல்கிட்ட சொல்லிடுவார். ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் ஒவ்வொரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதோட வந்து இவங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஓகே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, ஓகே நம்ம எனிமீஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி ஏரியல் நீ சீக்கிரமாகவே உன்னோட ஃப்ரீடம் வாங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 5 சீன் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரோப் வியர் பண்ணியிருப்பார், ஏன்னா அந்த டெம்பஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. திருப்பியும் வந்து இப்போ தான் வியர் பண்ணுறாரு. அந்த வியர் பண்ணிவிட்டு வந்துட்டு அங்கே இருக்கும்போது ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணுவார். அந்த சர்க்கிளுக்கு வந்து இந்த மற்ற மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஏரியல் வந்து பாட்டு பாடிட்டே கூட்டிகிட்டு வருவான். ஸோ கன்சாலோ, ஆலன்சோ, செபாஸ்டியன் இவங்க எல்லாம் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே வந்துடுவாங்க. சர்க்கிள்குள்ளே வந்தோடனே ஒரு மயக்கம் அடைகிற நிலைமை, மயங்கி அப்படியே நிற்கிற மாதிரி, சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற தெரியாத மாதிரி வந்துடுவாங்க. அப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து ஒவ்வொருத்தட்டையும் போய் பேசுவான் தனித்தனியாக. இந்த மாதிரி நீ வந்து ஆண்டனியோட்ட அலன்சோட்ட எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக அவங்கவுங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணதை நான் இருந்தாலும் நான் உங்களை மன்னிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆலன்சோ அண்ட் ஆண்டனியோலாம் நான் மன்னிச்சிடறேன், பட் நீ வந்து என்னோட இதை வந்து டியூக்டம் வந்து நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆலன்சோட் கிட்ட வந்துட்டு அதே மாதிரியே நானும் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ கொன்சாலோ வந்து அப்பயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் இல்லைங்களா, அதனால வந்து குட் ஓல்ட் லார்ட் கொன்சாலோ அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் உனக்கு வந்து உன்னோட பாசத்துக்கு வந்து உனக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் முடிச்சதுக்கப்புறமா என்னோட மேஜிக்கை வந்து நான் விட்டுறேன், என்னோட ஸ்டாஃப்ன்ற சென்ஸ் அந்த கோல் சொல்லுவாங்க இல்லையா, மேஜிக் குச்சி, அதெல்லாம் வந்து நான் உடச்சிட்றேன், என்னோட புக்ஸ் எல்லாத்தையும் வந்து சீக்குள்ளே போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்துட்டு அதான் எல்லா பேரும் வந்துட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் வந்து நான் இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த மேஜிக் மட்டும் பண்ணிடுறேன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக பேசிட்டு நீ வந்து போய் என்னோட ஹேட் டு ஸ்வாடும் எடுத்துகிட்டு வா, இவங்க மேஜிக்லேருந்து ரிலீஃப் ஆகும்போது நான் வந்து பழைய கிங் டியூக் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ ஏரியல் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் செயிலர்ஸ் எல்லாம் எழுப்பி அவங்கள வந்து ஷிப்பெல்லாம் பத்திரமா ஷிப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏரியலும் போய் அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் வந்து இது பண்ணதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஸ்பெல்
செல்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஐயோ இவர் வந்து டியூக் ஆஃப் மிலனு, ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துருவாங்க. ரொம்ப கில்ட் ஆகிடும் அவங்களுக்கு. அப்புறமா எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற ஒரு தீமுக்குள்ளேயுமே இந்த ஒரு இது வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆலன்சோ வந்து சொல்லுவான், நான் என்னோட பையனை இழந்துட்டேன் அப்படின்னும்போது இவனும் சொல்லுவான், நான் என்னோட பொண்ணை இழந்துட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு டெம்பஸ்ட் வந்தது, அதில் என்னோட பொண்ணை இழந்துட்டேன் அப்படின்னும்போது ஐயோ அந்த பொண்ணும் இந்த பையனும் இருந்தால் இன்னும் இதுக்கப்புறம் வந்து கிங் அண்ட் குவீனாக வந்து நான் நேபிள்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே அப்படியா சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க நான் வீடை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு போவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்டைன் மாதிரி இருக்கும், அதை இழுத்தும் போது ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா வந்து செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவுமே கேட்கலாம் அவங்க என்ன விளையாடிட்டு இருக்காங்க ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா இந்த ஃபைனல் ஆக்டில் அப்படின்னு கேட்கலாம். ஸோ செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதை பார்த்துட்டு ஆலன்சோ வந்து ரொம்பவே சந்தோஷம் ஆகிடும். இதுவும் வந்து இல்யூஷனாக இருக்கக்கூடாது, இல்யூஷனாக இருந்தால் நான் என் பையனை 2 தடவை இழந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் மிராண்டா வந்து இதுதான் வந்து ஃபேமஸான ஒரு இது, பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு மிராண்டா சொல்கிறது. எப்போன்னா இந்த புதுசாக நிறைய பேர் வராங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய க்ரீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஒரு நியூ வேர்ல்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் மிராண்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டினண்ட் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நானும் மிராண்டாவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னோடனே ஓகே ஆலன்சோவும் வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துருவோம், ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து கொன்சாலா வந்து சொல்லுவான், ஓ இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி இது நடந்ததோ, டெம்பஸ்ட் இதாச்சோ, இந்த இதில் தான் வந்து இந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. மேபி இதனால தான் வந்து ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டாவை வந்து அப்போ வந்து போட்டில் வச்சு அனுப்பிச்சாலோ. ஏன்னா இப்போ இன்னமும் மிராண்டா வந்து அப்படியே இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு டியூக்காக தான் இருந்திருப்பார். இப்போ வந்து மிராண்டா என்னவா போகிறா, குவீன் ஆக போகிறா, நேபிள்ஸ்க்கு வந்து குவீன் ஆக போகிறா, அதனால தான் இதெல்லாம் நடந்ததோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து கிளாரிபல் அப்படின்ற ஒரு நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாரிபல் டியூனஸில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஃபெர்டினண்ட் வந்து ஒய்ஃப் வந்து எங்கே தொலைச்சானா அங்கேயே கண்டுபிடிச்சிருக்கான். அண்ட் ப்ராஸ்பரோ வந்து அவரோட டியூக்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாருமே வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களோட உண்மையான இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொன்சாலா வந்து சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயிலர்ஸ்லாம் முடிச்சிருவாங்க. ஷிப் வந்து சூப்பராக தானாகவே ரீஸ்டோர் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஷிப் வந்து செயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏரியல் வந்து கேலிபன், ஸ்டெஃபனோ, ட்ரிங்குலோ எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏரியல் எப்பவுமே வந்து நீ உனக்கு வந்து ஃபைனல் டாஸ்க் இதுதான், நாங்கள் வந்து இட்டாலிக்கு வந்து சேஃபாக போகணும், அது மட்டும் நீ பண்ணி முடிச்சிட்டேன்னா நீ தான் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலன்சோ ப்ராஸ்பரோ அந்த நைட் ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து அங்கே தங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நேபிள்ஸ் நம்ம எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்வாங்க. அங்கே போய் மிராண்டாக்கும் ஃபெர்டினண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் ஷிப் வந்து வாயேஜ் டு இட்டலிக்கு தான் போகணும், அந்த இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா நான் வந்து உன்னோட ஃப்ரீடமை கிராண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரோட எபிலாகில் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து என்னோட மேஜிக் ஸ்பெல் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்பாரு. ஸோ அதனுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து நான் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய டிரான்ஸ்லேஷன். ஸோ அவர் சொல்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து நான் என்னை வந்து என்னோட இடத்துக்கு போக விடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட பிறந்த இடத்துக்கு போயிடுவார். இது வரைக்கும் வந்து அவர் லண்டனில் இருக்கார். நான் வந்து என்னோட இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த டெசர்டட் ஐலண்ட், நீங்கள் வந்து யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டு அப்லோட் அண்ட் ஃப்ரீ மீ ஃப்ரம் மை கன்ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து என்னை ஃபர்கிவ் பண்ணி இது வரைக்கும் ஜஸ்ட் ஐ வில் ஃபர்கிவ் ஃபார் யுவர் சின்ஸ், பி ஜென்ரஸ் இன் யுவர் ரெஸ்பான்ஸ் டு ஆர் பிளே அண்ட் செட் மீ ஃப்ரீ. ஸோ இதோட என்னோட இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். ஸோ ப்ராஸ்பரோ வந்து மேஜிக்கை விட்டுட்டு அந்த ஐலாண்டை விட்டுட்டு போகிறது வந்து ஷேக்ஸ்பியர் வந்து பிளே ரைட்டாக இருக்கிறத விட்டுட்டு அந்த லண்டனை விட்டுட்டு அவரோட பர்த் பிளேஸ்க்கு போகிறத வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி கிரிட்டிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ராஸ்பரோவோட எபிலாக். ஸோ இந்த பிளேவோட டீட்டெயில்டு சம்மரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த பிளே இதை படிச்சிங்க அப்படின்னாலே கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லா எம்சிக்யூஸும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.